ரிலேஷன் ஆப்ரேட்டர்ன்றது அதுதான், ஒண்ணுமே கிடையாது. ஈக்குவல் டு அப்படின்னா ரெண்டு சைடு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா அது ஈக்குவல் டு, ஓகேங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டா இருக்குன்ற மாதிரி மீனிங். கிரேட்டர் தென் அப்படின்னா ஒருத்தன் வந்து கம்மியா கொடுப்பான், இன்னொருத்தன் வந்து அதிகமா காட்டுவான். ஸோ அதான் கிரேட்டர் தென் சொல்லுவோம். நாட் ஈக்குவல் டுனா ரெண்டு பேத்துக்கு சரியாகாம லாஸ்ட்ல பிரேக்கப் ஆகுது நாட் ஈக்குவல் டு, ஓகேவா? இதுதான் ஆக்சுவலி ரிலேஷனல் ஆப்ரேட்டர், ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். ஸோ லாஜிக்கல்ன்றது ஒண்ணுமே கிடையாது. ஆப்ரேட்டர் வரலாம் நெக்ஸ்ட். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ன்றது என்னன்னா, ரிலேஷனல் ஆப்ரேட்டருக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர் திங்க் பண்ணணும். என்னன்னா, நான் ரிலேஷன்ஷிப்புக்கு போறதுக்கு முன்னாடி ரெண்டு சைடுமே ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கான்னு செக் பண்ணணும். அந்த ரெண்டு சைடுமே கரெக்டா அண்டர்ஸ்டாண்டிங் இருந்து அப்போ ரெண்டு பேத்துக்குமே ஓகேன்னா மட்டும்தான் இறங்கணும். அதுதான் இந்த அண்டிகேட். ஆறுனா என்னது? ஆறுன்றது இந்த ஒன் சைட் லவ், ஓகேவா? ரெண்டா எதுல ஏன்னா ஒண்ணுதான் இருக்கும். நாட்டு அப்படின்னா ரெண்டுமே உருப்படாம போறதுதான் நாட்டு. பக்காவா ப்ரோ?